வெல்கம் டு சக்தி நீட் அகாடமி. இந்த வீடியோ வந்து ஸ்கூல் ஹெட்ஸ், ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் அவங்களுக்கான வீடியோ. எனக்கு நல்லா தெரியும் நீங்கள்லாம் நம்ம ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டெசிஷன், எவ்வளோ பெரிய கனவு. அதாவது ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அந்த ஸ்கூல் அப்படின்றதுல நுழையும் போது நம்மளோட லைஃபே அப்படியே 24 ஹவர்ஸ்க்கு 24 ஹவர்ஸுமே நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய உழைப்பு எல்லாமே அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியாத மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் யூ ஆர் வெரி டீப்லி அசோசியேட்டட் வித் த ஸ்கூல். உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு என்ன எனக்கு தெரியும். மாணவர்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க பெரிய ஆளாகணும், பெரிய ஆளாகணும், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், பெரிய புத்திசாலியாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசை. வெளியில் சமுதாயத்தில் ஓகே ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஏதோ பிஸ்னஸ் லைக் ஏதோ ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு மற்றவங்க பேசலாம். ஆனால் உங்கள் ஆள் மனசில் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நல்லா படிக்கணும், பெரிய பெரிய காலேஜுக்கு போகணும், பெரிய பெரிய வேலைக்கு போகணும், பெரிய பெரிய பதவிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் அடிப்படையான தேவை என்ன உங்களுக்கே தெரியும். சின்ன வயசில் அந்த லோவர் ஸ்டாண்டர்டில் நல்ல ஃபவுண்டேஷன், நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது அடிப்படையான தேவை. அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா 9th 10th மேத்தமேட்டிக்ஸில் ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக தேவை. அதை கொடுக்கணும் அப்படின்னு எல்லா பள்ளிக்கூடமுமே ட்ரை பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் எல்லாருக்குமே ரொம்ப, எல்லா ஊர்லேயுமே ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப டேலண்டடாக டீச்சர்ஸ் அமைகிறதோ, ஸ்டூடெண்ட்ஸ் அமைகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் ஒரு சில ஸ்கூல்ஸ் யோசிச்சு பாருங்க, அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக சின்ன வயசுலேருந்து கொண்டு வர்றவங்க எவ்வளோ ஒரு ஃபினாமினல் சக்ஸஸ்க்கு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்லி ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே, இந்த புஷ்பலதா ஸ்கூலில் இந்த வருஷம் நீட்டில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு அந்த கிராஸ் ரூட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். பிஃபோர் 2-3 இயர்ஸ் ஆல்சோ பயங்கரமான ஒரு ரேங்க் ஜேஇயில் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே 9th 10th நல்ல மேக்ஸ் ஃபண்டமெண்டல் நம்ம கொடுத்தால் நம்ம ஸ்கூல்லையும் நம்ம பசங்களும் ரொம்ப நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. வாட் ஐ பிளான் டு கிவ் இஸ் அ ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் 9th 10th மேத்தமேட்டிக்ஸ். இந்த 9th 10th மேத்தமேட்டிக்ஸுக்கு ரொம்ப அருமையான ஒரு கோர்ஸ். நம்ம டெய்லி 45 மினிட்ஸ் ஒன்லி. அப்போ ஸ்கூலில் ஒரு 45 நிமிஷம் ஒரு ப்ரொஜெக்டரில் இந்த கிளாஸை ப்ளே பண்ணும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினெட்லி ஒரு மேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் மேக்ஸில் ஒரு நல்ல ஒரு புரிதல், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதை என்னால் கொண்டு வரதுக்கு முடியும். ஒரு ஸ்மால் பிரீஃப் அபவுட் மை செல்ஃப், பிகாஸ் I may be definitely I am talking to people who don't know me. Definitely all over Tamil Nadu I want to give an example of in my lifetime example so that you understand me. அதுக்காக நான் 2010 திருச்சியில் டியூஷன் சென்டர்ஸ் நடத்திட்டு இருந்தப்ப திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நான் அச்சீவ் பண்ணேன். அந்த சமயத்தில் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் அது ஆக்சுவலி புதுக்கோட்டையில் வைரம்ஸ் அப்படிங்கிற ஸ்கூல். இந்த வைரம் ஸ்கூலில் நம்ம ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இந்த 2010 நம்மளுடைய +2 மார்க் அவ்வளவு நல்லா இல்லை. வேற ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க், ஃபோர்த் மார்க்னு சொல்லிட்டு 17 ரேங்க்ஸ் வாங்கிட்டாங்க. நாங்கள் 18வது ரேங்க்ல இருக்கோம். கொஞ்சம் அவமானமாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வாங்க ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்கூலை டெவலப் பண்ணணும், நீங்கள் 11th 12th எங்களுக்கு நல்ல ரேங்க் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் திருச்சியில் இருக்கேன், எப்படி புதுக்கோட்டைக்கு வர்றது அப்படின்னு யோசித்தேன். வாரத்துக்கு ஒரு நாள் வாங்க சார் இது எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நானும் ஓகே ரைட் இதை பண்ணலாம் அப்படின்னு 2010 புதுக்கோட்டைக்கு போயிட்டு அந்த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பேட்ச் ஆஃப் 85 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன். தென் அவங்க 12th வராங்க. 2012 12th வரும்பொழுது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா 2012
டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்து வைரம்ஸ், டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வந்து வைரம்ஸ், டிஸ்ட்ரிக்ட் தேர்டு வந்து வைரம்ஸ். கோகுல் ராம் அப்படிங்கிற பையன் வந்து அந்த சமயத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணோம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் an எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் யூ. இது மாதிரி நம்ம வந்து இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு ஊருக்கு ஒரு ஸ்கூல் மட்டும் நம்ம அசோசியேட் பண்ண போகிறோம். ஒரு ஊருக்கு ஒரு ஸ்கூல் மட்டும். இப்போ புதுக்கோட்டைனா ஒரே ஒரு ஸ்கூல், விருதுநகர்னா ஒரே ஒரு ஸ்கூல், சிவகாசினா ஒரே ஒரு ஸ்கூல், கோவில்பட்டினா ஒரே ஒரு ஸ்கூல். ஒரு ஊருக்கு ஒரு ஸ்கூல் மட்டும் அசோசியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்கூலுக்கு அதிகமான ஃபீஸ்லாம் நான் சார்ஜ் பண்ண போகிறதெல்லாம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்கூல் அவங்க வந்து நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் டைப் பண்ணுங்கள், எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ எம் willing to come discuss with you and start these classes. ஸ்கூலுக்கு நான் சார்ஜ் பண்ணுறது ஒன்லி 10,000 rupees. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வேணாலும் படிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா எனக்கு வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டேருந்து ஃபீஸ் எனக்கு வேண்டாம். ஸோ இது டெய்லி உங்களுக்கு ஒரு ஸ்கூலோட நம்ம அசோசியேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் வரும். 45 minutes மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் பைலிங்குவல், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். கம்ப்ளீட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு டைம் டேபிளில் ஒரு 45 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஒரு பீரியட் ஒதுக்கிட்டு, மேபி மத்தியானத்தில் கொஞ்சம் கிளாஸ் டல்லாக போகுது அப்படின்னா அந்த மத்தியானம் பீரியடில் ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் பண்ணி ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் தேவைப்படும், கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்போ இந்த கிளாஸை வந்து ப்ரொஜெக்டரில் நீங்கள் ப்ளே பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சு பார்க்க சொல்லலாம். இது லிட்ரலி ஒரு கிளாஸ் மாதிரியே தான் போகும். ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலுமே அதை ரொம்ப நல்லா நம்ம பண்ண முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன். அந்த கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் தான் பாசிபிள்ங்கிறதுனால அப்போ ஆன்லைனில் நான் வந்து நீட் ப்ரோக்ராம் பண்ணேன். அப்போ குவைத்திலேருந்து ஒரு பொண்ணு ஆயிஷா ஜியான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குவைத்தில் படிச்சுட்ருக்காங்க. அவங்களோட டைம் ஜோன் வேறு, இந்தியாவோட டைம் ஜோன் வேறு. நான் சம்டைம்ஸ் மார்னிங்கில் டெஸ்ட் வைப்பேன், நைட்டில் கூட கிளாஸ் வைப்பேன். இருந்தாலும் அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணி அவங்க அங்கே படித்தாங்க. அந்த பொண்ணு நீட் எக்ஸாமில் 650 மார்க் அவுட் ஆஃப் 720 வாங்கிட்டு அவங்க வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி இப்போ படிக்கிறாங்க. அவங்க மதர் வந்து ஒரு கேன்சருக்கான ஸ்பெஷலிஸ்ட், ஒரு ஃபேமஸ் டாக்டர் இன் குவைத். நாங்கள் ஒரு சக்தி கொடுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்போ குவைத்திலேருந்து வந்து அவங்க அந்த ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தாலும் என்னால் ரொம்ப எஃபெக்டிவாக நடத்த முடியும், ஸ்டூடெண்ட்ஸோட டைரக்ட் கிளாஸ் மாதிரியே கொண்டு போக முடியும். அதனால் ஒரு 45 minutes டெய்லி நீங்கள் ஃப்ரீ பண்ணிவிட்டு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வைக்கிறீங்க, அவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அப்புறமா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வைக்கிறீங்க, அவங்க அட்டன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா வெரி கிளியர் அண்ட் வெரி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இன் மேத்தமேட்டிக்ஸ் அதை அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது வாரம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அனுப்புவேன். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராமை கொண்டு போகிறோம். ஒரு ஊருக்கு ஒரு ஸ்கூல் மட்டும்தான் நான் டைப் பண்ணுறேன். யார் என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஊரில் ஒருத்தர் டைப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூலுக்கு நான் வந்து இந்த வீடியோ லிங்க் அனுப்ப மாட்டேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்கூல் வந்து ஜஸ்ட் ஒரு 10,000 rupees கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் போதும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த 9th and 10th மேத்தமேட்டிக்ஸ் வீடியோஸ் வில் கம் ஆன் அ டெய்லி பேசிஸ், மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே கொஞ்சம் அவங்க படிச்சுட்டு அவங்க எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். சாட்டர்டேயில் நீங்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பை இமெயில் நான் அனுப்பிச்சிருவேன், நீங்கள் பிரிண்ட் போட்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவீங்க. இதுதான் நம்ம கொண்டு போகிறோம். இந்த ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இன் மேத்தமேட்டிக்ஸ் நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதுக்கப்புறம் +1 +2 ரொம்ப நல்லா படிப்பாங்க. நீங்கள் ஸ்கூலில் யாராவது ஒரு இன்ஸ்டிடியூட்டோட டைப் பண்ணி நீங்கள் ஏதாவது நீட் ஜேஇ கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து அவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். +1 +2ல் நீட் படித்தாலும் சரி, ஜேஇ படித்தாலும் சரி அவங்களால நல்லா படிக்க முடியும். அல்லது ஜஸ்ட் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அவங்க +2 மார்க்கே ரொம்ப நல்லா வாங்க முடியும். அவங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். யூ ஆர் ரன்னிங் அ ஸ்கூல் ஃபார் so many years, you know all this. ஸோ ஒரு பயம் இல்லாமல்
எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக ஒருத்தர் படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. அப்போ நம்ம ஸ்கூலை நல்லபடியாக டெவலப் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் ஒரு அசோசியேஷன், திஸ் வீடியோஸ் வில் கம் டு யூ, யூ கேன் ப்ளே தட். அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ எங்களுடைய ரிசல்ட், அதாவது நீட் எக்ஸாமில் வி ஆர் கிவிங் கோச்சிங் ஃபார் நீட் எக்ஸாம். இது ரெசிடென்ஷியல் ரிப்பீட்டர்ஸ். திஸ் இஸ் ஆஃப்டர் +2. நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸ்கூல் லைஃப் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட படிக்கிறதுக்காக தான். we don't interfere with any school. So after +2, if they want to study, they will come and study for JEE, they will study for NEET. இது நாள் வரைக்கும் நீட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துலேருந்து தான் JEE பண்ண போகிறோம். சரி, இந்த வருஷம் என்ன சார் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 500 அப்படிங்கிற மார்க்கை விட அதிகமாக, 720க்கு 500 விட அதிகமாக 118 ஸ்டூடெண்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களோட பேர் இதெல்லாம் தான் இங்கே இருக்கு. நமக்கு இந்த வருஷம் more than 200, இந்த வருஷம் more than 200 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் MBBS சீட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். இதில் முக்கியமான விஷயம், ஒரு 930 ஸ்டூடெண்ட்லேருந்து மோர் தென் 200 ஸ்டூடெண்ட் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி ஒரு ரீசனபிளி ஸ்மால் ஸ்ட்ரெங்த்தில் தான் நம்ம இந்த அளவுக்கு ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸ்கூல் ஹெட்ஸ் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தை டுகெதர் நம்ம என்னோட சேர்ந்து ஸ்கூலை கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக டெவலப் பண்ணி கொண்டு வரலாம். இதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் ஹிடன் அஜெண்டா எதுவுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது பண்ணணும், நம்ம ஸ்டேட்டில் நிறைய பேருக்கு நல்ல மார்க் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் இது பண்ணுறேன். நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணிக்கும் போது இந்த பெனிஃபிட் உங்களுடைய மாணவர்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 807222728862 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு மெசேஜ் போடுங்க. எங்கள் ஸ்கூலோட நேம் இது, திஸ் இஸ் மை ஸ்கூல், வி ஆர் இன் திஸ் டவுன், we are interested in associating with you for the 9th 10th Max Foundation அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு போட்டு விடுங்க. we will contact you. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத we will take it forward. within a week, within 10 days நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது எந்தெந்த பாடங்கள் நம்ம நடத்த போகிறோம் அப்படியே ஆர்டராக நடத்திட்டே வரப்போகிறோம். 9th நடத்திட்டே வரப்போகிறோம், 10th நடத்திட்டே வரப்போகிறோம். ஆனால் இந்த 9th 10th ஃபவுண்டேஷன் 2 பேருக்குமே நம்ம இந்த வீடியோஸை ப்ளே பண்ணால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் த இயர் நான் என்ன கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ண பிறகு உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் கணக்கில் புலி அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கும். ஐ கேரண்டி யூ. தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம்.